சார் கிட்ட பேசுறப்ப சொன்னேன், சார் வந்து நான் திருவண்ணாமலை ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. சார் வெள்ளூர்ல எங்க வெள்ளூர்ல பிரான்ச் கொடுங்க சார், உங்களுக்கு எவ்வளவு என்ட்ரி சார் வேணும்னு கேட்டாரு. சார் நான் கேட்டேன், சார் சொன்னார் கண்டிப்பா ரீச் பண்ணுவோம் சார்ட்டு. உண்மையிலே பாதி முடிச்சிட்டோம். கண்டிப்பா உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு சிம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச குட்டி கதை தாங்க. ஒருத்தர் எப்பவுமே வெத்தலை போடுவாருங்களாம், கரெக்டுங்களா? வெத்தலை போய் வாங்கிட்டு வந்தாராம். அந்த டப்பாக்குள்ள வைப்பாருங்க இல்லையா, டப்பாவை திறந்த உடனே உள்ள ஒரு 2 பழுத்த வெத்தலை இருந்ததா. இது ஏன் தூக்கி போடணும், இதை வச்சுட்டு புது வெத்தலைய டப்பால வச்சுட்டு பழுத்த வெத்தலை சாப்பிடலாம். மறுபடியும் நாளைக்கு எடுத்து மறுபடியும் வெத்தலை வாங்கினாரு. மறுபடியும் திறந்து பாக்குறாரு, இந்த வெத்தலை பழுத்துட்டு இருக்குது. என்ன பண்ணாரு, இதை மறுபடியும் போட்டுட்டு இதேதான் லைஃப் ஃபுல்லா பண்ணிட்டு வந்தாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்கனவே ஒரு வெத்தலைய சாப்பிட்டோம், இன்னைக்கே அதை மாத்திட்டா லைஃப்ல புது வெத்தலைய சாப்பிட்டோன்ற திருப்தியோட எல்லாருமே இருக்கலாம். அதை மறுபடியும் பதிவு பண்றேன். ஏன்னு கேட்டா, சார் சொன்னார் பாத்தீங்களா, நானும் அதே தான் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுங்களா, அனிதாவுடைய ஐடி பிளாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. என் ஐடியை பிளாக் பண்ணி பாருங்க. நான் எங்க நிக்கிறது, என்னோட இன்வெஸ்ட், கரெக்டுங்களா? நான் என்ன வேணா எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணுவேன். வேணும்னா விட்டுட்டு நான் வெளியே வருவேன். அது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னாடி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டுங்க. எல்கேஜில போட்ட அதே ஆஃப் டவுசர் அதே போகணும்னு இப்போ முடிவு பண்ணா எப்படிங்க? காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி நாம மாறினா மட்டும்தாங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும். உலகம் மாறும் போது நாமளும் மாறணுங்க, இல்லைன்னா அது நம்மள மாத்தி விட்டு போயிடுங்க, கரெக்டுங்களா? கண்டிப்பா மறுபடியும் நாங்க இதே உத்தரவாதம் கொடுக்குறேன் சார். நெக்ஸ்ட் மந்த் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் நாங்க எலகண்ட் கிளப் ஷீல்டு மறுபடியும் இதே அவார்டு ஃபங்க்ஷன் நடக்கும் சார். தேங்க்யூ.